ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து நீதி நிமித்தம் பாடுபடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதி அப்படின்னா உண்மை நிமித்தம், நியாயத்தின் நிமித்தம். இன்னொரு கோணத்திலே பார்த்தால் நீதிபரராகிய கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடு அனுபவிக்கக்கூடிய மக்களாய் இருப்பீர்களே என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை இது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவ வார்த்தை. இதை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்கிறது. நான் ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கக்கூடிய மக்களாய், ஆண்டவருக்காக பாடுகளை படக்கூடிய மக்களாய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு. யாருடைய பயமுறுத்துதலுக்கு? உங்களுக்கு பாடுகளை கொடுக்கக்கூடியவர்களின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளினால் வரக்கூடிய பயமுறுத்தலுக்கு நீ பயப்படாத, கலங்காத. ஏன் பார்வையில நீ பாக்கியவானப்பா. நான் உன்னைய பாக்கியவான் லிஸ்ட்ல வைத்திருக்கும் பொழுது யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன செய்தால் என்ன, இதை நீங்கள் புரிந்து கொண்டால் பாடுகளை எளிதாக மேற்கொள்ளவும், பாடுகளை பரவசமாக்கி கொள்ளவும், பாடுகளில் மகிழ்ந்திருக்கவும், பாடுகளை மேற்கொள்ளவும், பாடுகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவும் தக்கதான பலனையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். அவர் சொல்லிட்டார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ பாக்கியவான். ஆண்டவரே நம்மை பாக்கியவான் என்று சொல்லி வைத்திருக்க, நாம் எத்தனை எதிரான காரியங்கள் வந்தாலும் அவைகளுக்காக நான் பயப்படவோ கலங்கவோ இல்லாதபடி, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்கிற சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த செய்தியைப் போல உமக்காக நாங்கள் பாடுபட்டால் அது பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாய் எங்களையும் உருவாக்கி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.